வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு. ரீசெண்டா தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரியில கிராஜுவேட் லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துக்கிறது தான் இந்த அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன்ஸ் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கான ஒவ்வொரு அப்டேட்டா குடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த என்டிபிசில அண்டர் கிராஜுவேட்டுக்கான அப்டேட் வந்து குடுத்துட்டாங்க. இதில என்ன அப்டேட்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நோட்டீஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ டென்டேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமு எந்த சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். இதை எப்போ பார்க்க முடியும், ஹால் டிக்கெட் வந்து எப்போ டவுன்லோட் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாமுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா 7 ஆகஸ்ட்டு 2025லேருந்து 9 செப்டம்பர் 2025 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 19 நாள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஓகேவா. இடையில வந்து லீவில் கொஞ்சம் கேப் இருக்கும். அப்படின்ட்டு மொத்தம் வந்து 19 நாள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ங்கிறது வந்து நடக்குது. ஓகேவா. எஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறது அடுத்தடுத்த பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா அதில் உங்களுடைய அந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜேங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இங்கிலீஷ் லெட்டர் வச்சு வந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் போட்டதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க டிராஃப்ட்டு, அந்த காப்பியில் வந்து மேலே இருக்கும். அந்த ஜேலேருந்து போட்டு ஒரு நம்பர் இருக்கும். அதெல்லாம் ஃபுல்லாக போட்டிங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிறதுல எக்ஸாம் சிட்டி அந்த நம்பரை போட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் வரிசையாக டேட்டு மந்த்து இயர் அப்படிங்கிற ஆர்டரில் போட்டு அடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸாம் சிட்டி டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். எந்த டேட்டில் எந்த ஷிஃப்ட்டில் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் நடக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கால் லெட்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது வந்து கால் லெட்டர் அப்படின்னா இதை தான் நம்ம வந்து ஹால் டிக்கெட்னு சொல்லுவோம். ஓகேவா. அந்த கால் லெட்டர் வந்து நீங்கள் எப்போ டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா 4 நாளைக்கு முன்னாடி. ஓகேவா. அதே இது இந்த இப்போ நான் சொல்கிற லிங்க்கு அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 7ஆம் தேதி அப்படின்னா அதுலேருந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை தெரிஞ்சுக்கிற முடியும். அதனால் உங்களுக்கு எக்ஸாம் எப்போவோ அதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி இருந்த தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்றைக்கு எக்ஸாமு, எந்த நாள், எந்த ஷிஃப்ட்டு, எந்த ஊரில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதனால் நீங்கள் டெய்லியுமே இதை செக் பண்ணிக்கிட்டு இருங்க. ஏன்னா நமக்கு எப்போங்கிறது தெரியாது. ஓகேவா. அதனால தான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் 10 நாளைக்கு முன்னாடி தான் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால நீங்கள் டெய்லி செக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு என்றைக்கு எக்ஸாம்ங்கிறத முன்னாடியே உங்களுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளானிங் பண்ணிக்கிட்டு எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா. எஸ். எதுக்கு இந்த 4 நாள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் கால் லெட்டர் அந்த ஹால் டிக்கெட்னு சொல்லப்படக்கூடிய கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் 4 நாளைக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கான மெசேஜையும் சரி, எஸ்எம்எஸ்ஸும் சரி, அதே மாதிரி இமெயிலும் வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. ஓகேவா. அதனால் அதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. இந்த கால் லெட்டர் வந்து 4 நாளைக்கு முன்னாடியும் உங்களுக்கு எப்போ எக்ஸாம் எந்த ஊரில் எந்த ஷிஃப்ட்டில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் 10 நாளைக்கு உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாமோ அதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்காக நீங்கள் டெய்லியுமே வந்து அதை செக் பண்ணிக்கிறது தான் நல்லது. இதுக்கு வந்து நீங்கள் நம்ம கொடுத்துருக்க அந்த லிங்கை பயன்படுத்தினாலும் நல்லது தான். அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக RRBapply.gov அந்த இதுலேயுமே போய் நீங்கள் செக் பண்ணிக்கிற முடியும். உங்களுடைய ஹோம் அந்த டேஷ்போர்ட் இருக்குல்ல அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஓகேவா. எஸ். வேறு எந்த ஒரு டீட்டெயிலும் வந்துலாம் இல்லை. இது வந்து நான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ் சிபிடின்னு சொல்லப்படக்கூடியது தான் நடக்க போகுது. அதனால் எந்த ஒரு ஃபியர் இருக்காது நினைக்கிறவங்களுக்கு. இது தவிர வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் வந்து கண்டிப்பாக கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக வந்து நான் பதிலளிக்கப்படும். 4 நாளைக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஹால் டிக்கெட் கால் லெட்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போது 10 நாளைக்கு முன்னாடியே வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த ஊர் எப்போ எக்ஸாம் நடக்குது, எந்த ஷிஃப்ட்டில் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதனால் ரெண்டையும் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து இடையில யாராச்சும் ஹால் டிக்கெட் எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நான் வந்து நான் உங்களுக்கு அந்த ஹால் டிக்கெட் என்ன மாதிரி முக்கியமான டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இந்த எக்ஸாம் ரிலேட்டடாகவோ அல்லது இந்த வீடியோஸில் வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாவோ வந்து கண்டிப்பாக கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்களுக்கு பதில் அளிக்கப்படும். வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் எக்ஸாம் ரிலேட்டடாக கேளுங்க, பதில் அளிக்கப்படும். தேங்க்யூ கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. உங்களோட ரெகுலர் கிளாஸஸும் நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். தேங்க்யூ கைஸ்.